புதிய தலைமுறையின் 7 வரை இன்று செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது கார்த்திகேயன் மற்றும் விஜயா பாஸ்கரன். அண்மை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜெனீவா தீர்மானத்தை ஏற்க இலங்கை அரசு மறுப்பு. 6 மாதத்திற்கு ஒருமுறை அறிக்கை அளிக்க முடியாது என்றும் அறிவிப்பு. சித்தேரி ரயில் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவு. பலியானவரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு. திருச்சி, தஞ்சை, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 800 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டங்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் தகவல். சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகதீஷ் டைட்லருக்கு பின்னடைவு. வழக்கை மீண்டும் விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. கருப்பு பண விவகாரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மத்திய அரசு மீது பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி குற்றச்சாட்டு. அரக்கோணம் அருகே சித்தேரியில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து காரணமாக ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். வேலூர் மாவட்டம் சித்தேரி அரக்கோணத்தை அடுத்துள்ள இந்த பகுதியில்தான் இன்று காலை முசாஃபர்பூர் யஷ்வந்த்பூர் ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டன. அதிகாலை 5:50 மணியளவில் விபத்து நடந்ததால் ரயிலில் உறங்கிக் கொண்டிருந்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர். நிலைமையின் விபரீதத்தை உணரும் முன் ஏராளமானோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். हम लोग सोया हुआ था, ट्रेन एक खटखटाहट की आवाज आई, फिर ट्रेन सीधा पलटी मार गया. उसी टाइम सारे S1 बोगी का जितना भी पैसेंजर था सभी इंजर्ड है. मालूम नहीं हुआ कि कैसे हो गया. सडनली वो अजीब से आवाज होने लगी, लाइक द ट्रेन वाज गोइंग आउटसाइड फ्रॉम ट्रैक, बट आई वाज नॉट अवेयर ऑफ दैट. एंड व्हेन आई कम टू नो दैट टाइम ट्रेन वाज रिवर्स में चला गया था, तो देयर इज नो टाइम टू सेव टू योरसेल्फ एंड आवरसेल्फ और समवन लाइक. इट वाज वेरी हार्ड. आई कांट से यू जस्ट आई सेव्ड फ्रॉम लाइक डेथ. தடம் புரண்ட ரயில் பெட்டிகளின் இடிபாடுகளில் சிக்கி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். ரயில் தடம் புரண்டதன் காரணமாக தண்டவாளங்கள் சேதமடைந்தன. இதனால் சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மறுவழித்தடம் சீரமைக்கப்பட்டதால் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டன. விபத்து நடந்த பகுதியை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா தண்டவாள சீரமைப்பு பணிகள் நாளை காலையில் முழுமையாக சீரடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். We are here to investigate the causes as well as to restore the track as quickly as possible. As you know, one of the lines is already operational. My engineers have made that fit for traffic. We have been passing trains since 10 o'clock this morning. And the other track, you can see there is a lot of work to be done still. We have got one crane which is already working and another crane is getting into position very soon. So we will be able to tackle these capsized vehicles from both ends. And we are hoping that we will be able to restore the traffic by tomorrow morning at about 11 o'clock or so. ரயில் விபத்திற்கு சதிவேலை காரணமா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்பது பற்றியும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. சித்தேரி ரயில் விபத்தை தொடர்ந்து 11 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது. மேலும் பல ரயில்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன. இது பற்றிய அறிவிப்பு தெரியாமல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே ரயில் விபத்தில் பலியானவரின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. சித்தேரியில் கடந்த 2011ஆம் ஆண்டு நேரிட்ட ரயில் விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் முருகப்பெருமாள் மற்றும் விக்ரம் ரவிசங்கர். தமிழகத்தில் பல்வேறு உள்ளாட்சி பகுதிகளில் மொத்தம் 797 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ்
முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்ட அறிவிப்புகளில் ஆற்று நீரை ஆதாரமாக கொண்ட பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. காவிரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 450 கோடி ரூபாய் மதிப்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். இதன் மூலம் ஆத்தூர், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, சாணார்பட்டி, நத்தம், ஒட்டன்சத்திரம், தொப்பம்பட்டி, வடமதுரை, வேடச்சந்தூர், குஜிலியம்பாறை, திண்டுக்கல், ரெட்டியார் சத்திரம் மற்றும் பழனி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த மக்கள் பயன்பெறுவர். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பேராவூரணி, பெருமகளூர், அதிராம்பட்டினம் பேரூராட்சிகள் மற்றும் பட்டுக்கோட்டை, சேதுபவாசத்திரம், மதுக்கூர், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு மற்றும் திருவோணம் ஒன்றியங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றை நீராதாரமாக கொண்டு 125 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூர், தென்கரை, வேடப்பட்டி, தாளியூர், ஆலந்துறை, பேரூர் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் பவானி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 114 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். இது தவிர திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளக்கோவில், மூலனூர், தாராபுரம், குண்டடம், காங்கேயம் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் காவிரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 76 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அந்தநல்லூர், மணிகண்டம் மற்றும் மணப்பாறை ஊராட்சி ஒன்றியங்கள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 32 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னை மாநகரத்தின் நீர் தேவையை சமாளிக்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்தது போல் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நிலவும் நிலத்தடி நீரின் நிலையற்ற தன்மை மற்றும் குடிநீர் தர பிரச்சினை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அனைத்து காலங்களிலும் நிரந்தரமாக மக்களுக்கு குடிநீர் கிடைக்கும் வகையில் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தலா 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அமைக்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்தை ஏற்க முடியாது என்றும் 6 மாதத்துக்கு ஒருமுறை அறிக்கை சமர்ப்பிக்க அரசு தயாராக இல்லை என்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் ஃபெரீஷ் தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்க முடியாது என்ற முடிவில் அரசு தெளிவாக உள்ளதாக பெரீஸ் தெரிவித்தார். அந்த தீர்மானத்தை முழுமையாக நிராகரிப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஜெனீவா தீர்மானத்தை முன்னெடுப்பது குறித்து இலங்கையிலோ ஜெனீவாவிலோ அல்லது வேறு நாட்டிலோ பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும் இந்த விஷயத்தில் எந்த நாட்டின் ஆலோசனையையும் ஏற்க தயாராக இல்லை என்றும் பெரீஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவா தீர்மானத்தின்படி செப்டம்பரில் நடைபெறும் 24வது மனித உரிமை ஆணைய மாநாட்டில் அறிக்கை சமர்ப்பிப்பது இல்லை என்ற இலங்கை அரசின் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்து பேசிய ரணில் விக்ரமசிங்கே நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவுடன் உடன்பட்டு அரசு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தனி ஈழ கோரிக்கையுடன் இலங்கையில் கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெற்ற போருக்கு இந்தியாதான் காரணம் என அந்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் தீவிரவாதத்தை உருவாக்கிய பொறுப்பிலிருந்து இந்தியா எப்போதுமே விலகிவிட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை விவகாரத்தில் இந்தியா தலையீடு செய்த 1988ஆம் ஆண்டின் போது இந்தியாவால் பயிற்சி அளிக்கப்பட்ட இலங்கை தீவிரவாதிகள் மாலைத்தீவின் மீது தாக்குதல் நடத்தியதை அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்திற்கு பின்னர் இலங்கை அரசு சந்தித்த நெருக்கடிகளை இந்தியா உணர வேண்டும் என கோத்தபய தெரிவித்துள்ளார். இலங்கை தீவிரவாதம் குறித்து குரல் எழுப்பாதவர்கள் போர்க்கால அத்துமீறல்கள் குறித்து விசாரணை கோருவது வேடிக்கையாக இருப்பதாக கோத்தபய ராஜபக்ச விமர்சனம் செய்துள்ளார். இலங்கைக்கு எதிரான ஜெனீவா தீர்மானத்தை ஏற்க முடியாது என்றும் 6 மாதத்துக்கு ஒருமுறை அறிக்கையை சமர்ப்பிக்க அரசு தயாராக இல்லை என்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் ஃபெரீஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது பற்றி இலங்கை தமிழ் எம்பி பிரேமச்சந்திரனின் கருத்துக்களை கேட்டறிவோம். வணக்கம் சார்.
ஜெனீவா தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒன்றும் புதுமையான கருத்து அல்ல. ஏற்கனவே ஜெனீவா தீர்மானம் 2012ஆம் ஆண்டு வந்த பொழுது கூட அதனை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. இதனை ஜெனீவாவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் பேரவை அதனை முற்றுமுழுதாக உணர்ந்திருந்தது. அது மாத்திரமில்லாமல் இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளும் கூட 2012ஆம் ஆண்டு ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இலங்கை எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதும் கூட 2வது முறையாக இப்பொழுது அந்த தீர்மானத்தினூடாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்கி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் திட்டவட்டமாக நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் 6 மாதத்துக்கு ஒருக்கால் நாங்கள் அறிக்கை சமர்ப்பிக்க தயாராக இல்லை, அதை நாங்கள் அவ்வாறான முடிவுகளை அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக இலங்கை பாராளுமன்றத்தில் இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வெளி விவகார அமைச்சர் பேராசிரியர் பீரிஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு மேலாக ஜெனீவா தீர்மானத்தின் பிரகாரம் ஒரு சர்வதேச விசாரணை என்பதை ஏற்கனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார், சர்வதேச விசாரணைக்கான கோரிக்கையை. ஆகவே நவநீதம் பிள்ளை அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது இலங்கை அரசாங்கம் முழுமையாக இதனை மறுதளித்து இருக்கின்ற நேரத்தில் சர்வதேச விசாரணையினுடைய அவசியம் இன்னும் 2 மடங்கு ஆகின்றது. ஆகவே இந்த நீதி விசாரணையை இலங்கை அரசாங்கம் செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். குற்றவாளியிடம் நீதியை கேட்க முடியாது என்பதையும் கூறியிருக்கின்றோம். சர்வதேச விசாரணை அவசியம் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தி வந்திருக்கின்றது. ஜெனீவா தீர்மானம் தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் நடந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தரப்பு கருத்துக்களை முன்வைத்ததா? அந்த பாராளுமன்ற நிகழ்வின் பொழுது அந்த பாராளுமன்ற நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கவில்லை. அங்கு திரு சம்பந்தன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். சில சமயம் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கலாம். இருந்த பொழுதிலும் கூட ஒரு உத்தியோகபூர்வமான பேச்சாளர் என்ற முறையில் நிச்சயமாக எங்களுடைய முடிவாக இருப்பது ஒரு சர்வதேச விசாரணை. இலங்கை அரசாங்கத்தில் நாங்கள் பங்கிக் கொண்டிருக்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். இப்பொழுது பேராசிரியர் பீரிஸ் பாராளுமன்றத்து உரையின் பிற்பாடு இனிமேலும் நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து நீதி விசாரணை அதற்கான அழுத்தம் என்று பேசுவதில் எந்தவித அர்த்தம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. இலங்கையில் நடந்த இந்த போருக்கு இந்தியாவே காரணம் என இலங்கை பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்ச சொல்லியிருப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இலங்கை அரசாங்கத்தின் இலங்கை பாராளுமன்றத்தில் 100க்கு 100 தடவை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகளாக இருக்கலாம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியாக இருக்கலாம், செலவாக இருக்கலாம், புலட்டாக இருக்கலாம், இங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள், ஆயுத போராட்ட இயக்கங்கள் தோன்றியதற்கு காரணம் இலங்கை அரசாங்கமே தவிர வேறு யாரும் அல்ல. ஏனென்றால் திரு செல்வநாயகம் அவர்களுடைய காலத்தில் அகிம்சை முறையிலான போராட்டங்களின் போது ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை கோரி இன்று வரை அதற்கு எந்தவித பதிலும் இல்லை என்று மாத்திரமல்ல, அந்த சமஷ்டி கோரிக்கைகள் ஆயுத ரீதியாக அடக்கி ஒடுக்கப்பட்ட பொழுது நிச்சயமாக அதற்கு எதிராக போராட வேண்டிய ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது பல்வேறுபட்ட ஆயுத இயக்கங்கள் தோன்றின. அதுதான் உண்மை. ஆகவே அந்த இயக்கங்களை தோற்றுவித்த அந்த வரலாற்று பெருமை என்பது முதலாவது இலங்கையைத்தான் சாரும், இலங்கை அரசாங்கத்தை சாரும். கோத்தபாய ராஜபக்ச என்பவர் ஒரு ராணுவ வீரனாக இருந்தாலே தவிர அவர் அரசியல் அவருக்கு இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் விளங்கி இருக்கும் என எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் வரலாற்றை படிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இப்போ எந்த நாட்டின் ஆலோசனையையும் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை என்று இலங்கை அறிவித்துவிட்ட நிலையில் இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை கிடைக்க சர்வதேச நாடுகள் எந்த விதமான அழுத்தங்களை தர முடியும்? நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். 2-3 விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். ஒன்று, சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். இலங்கையில் இடைக்கால ஒரு தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அது இந்தியா தலைமையிலோ ஐநா தலைமையிலோ அவ்வாறான ஒரு தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு யுத்தத்துக்கு பிற்பாடு மிக மோசமான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். காணிகள், ராணுவத்தினால் காணிகள் அபகரிக்கப்படுகின்றது, சிங்கள மக்கள் குடியேற்றப்படுகின்றார்கள், புத்த கோயில்கள் அமைக்கப்படுகின்றன, இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம் இங்கு நடக்கக்கூடிய அட்டூழியங்களை பற்றி. ஆகவே அவற்றை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் ஒரு ஏற்பாடு ஒன்று உடனடியாக தேவை. அப்படி ஒரு ஏற்பாடு வந்ததற்கு பிற்பாடுதான் நாங்கள் இன பிரச்சனைக்கான தீர்வை பற்றி பேசலாம் என்று கூட நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே
அந்த வகையில் இந்தியா உட்பட சர்வதேச சமூகத்திற்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. இவற்றை செய்து முடிப்பதற்கான ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே அவர் ராணுவ அதிகாரியாக அவர் இருந்த பொழுது, அவர் இப்போ நிர்வாக அதிகாரியாக மாறி இருக்கின்ற காலத்திலும் இவர் அரசியல் பேசுகின்ற ஒரு விடயத்தை அவர் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றார். ஆகவே அந்த அரசியல் பேசுகின்ற விடயங்களை அவர் விடுத்து ஒரு ராணுவ அதிகாரி என்றால் ராணுவ அதிகாரியா இருக்கணும், நிர்வாக அதிகாரி என்றால் அவர் நிர்வாக அதிகாரியா இருக்கணும். ஆனால் இன்று சர்வதேச ரீதியாக இலங்கை பிரச்சனை என்பது ஒரு பாரதூரமான நிலைமையை அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அது ஒரு சர்வதேச விசாரணை கமிஷன் என்ற ஒன்றுக்கு மிக்க நன்றி சார். உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நகரமாக டெல்லி விளங்குவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் டெல்லியில் தான் நடத்தப்பட்ட விதம் வருத்தம் அளிப்பதாக கூறினார். அதோடு மட்டுமல்லாமல் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரமுடனான சந்திப்பை ரத்து செய்த மமதா பானர்ஜி உடனடியாக கொல்கத்தா திரும்புவதாகவும் கூறினார். டெல்லியில் திட்டக்குழு துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியாவை சந்திக்க வந்த மமதா பானர்ஜியை இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தாக்க முயன்றனர். இதில் அமைச்சர் அமித் மித்ரா காயமடைந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் இன்று வருத்தம் தெரிவித்துள்ளார்.